வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி அஸ்ஸாம் மாநிலத்தில் 18,530 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். தராக்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை மற்றும் செவிலியர் கல்லூரிகள் அமைப்பதற்கான திட்டப் பணிகளையும் பிரதமர் தொடக்கி வைக்கிறார். ஹிந்தி தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள மகாத்மா மந்திரில் அகில பாரதிய ராஜ் பாஷா சம்மேளனத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடக்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேலும் பங்கேற்கிறார். ஒடிஷா மாநிலம் சம்பல்பூர் பல்கலைக்கழகத்தில் நேற்று நடைபெற்ற 35வது பட்டமளிப்பு விழாவில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பங்கேற்று உரையாற்றுகையில் நாட்டின் புதிய தேசிய கல்விக் கொள்கை தற்சார்பை வலியுறுத்துவதாக கூறினார். புதுடில்லியில் நேற்று நடைபெற்ற 4வது பாரத் தொழில் முனைவோர் உச்சிமாநாட்டில் டெல்லி தொழில்துறை, உணவு மற்றும் விநியோகத்துறை அமைச்சர் திரு மஞ்சிந்தர் சிங் சிர்சா பங்கேற்று நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் பணியாற்றிய பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சிறந்த தொழில் முனைவோருக்கு விருதுகளை வழங்கி பாராட்டினார். ஆந்திர பிரதேச மாநிலம் திருப்பதியில் நாடாளுமன்றம் மற்றும் மாநில மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்றங்களில் பெண்கள் அதிகாரமளித்தல் குழுவின் 2 நாள் தேசிய மாநாட்டை மக்களவை சபாநாயகர் திரு ஓம் பிர்லா அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் இணைந்து இன்று தொடக்கி வைக்கிறார். இம்மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து 100க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். புதுச்சேரி மின்துறையில் காலியாக உள்ள 177 கட்டுமான உதவியாளர் பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் வரும் 22ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்றும், கடந்த ஏப்ரல் மாதம் விண்ணப்பித்தவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை என்றும் அத்துறையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.